ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலிட்டியில் பகுதி 9 ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக ஆர்டிகல்ஸ் 243லேருந்து 243 வரைய பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். இது ரிமைனிங் பார்ட் 2 வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடவோலை முறை பற்றி பார்க்க போகிறோம். குடவோலை முறை அப்படிங்கிறது பராந்தகன் சோழன் காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் நடைமுறையில் இருந்துச்சுன்னா, முதல்ல பராந்தகன் சோழன் காலத்தில் தான் உள்ளாட்சி அமைப்பு நடைமுறையில் இருந்திருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் ஒரு பிரம்மதேய கிராமமாக செயல்படுது. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா, சோழர்களுடைய நிர்வாகம் பற்றி கூறுது. மானூர் கல்வெட்டு வந்து பாண்டியர்களுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. இந்த உத்திரமேரூர் அப்படிங்கிற கிராமத்தில் எத்தனை வார்டுகள், குடும்பிகள் அப்படின்னா வார்டுகள் அப்போதைக்கு இருந்துச்சு. இந்த குடவோலை முறை நடைபெற்ற போது எத்தனை வார்டுகளாக இருந்துச்சு அப்படின்னா 30 வார்டுகளாக பிரிச்சிருந்துருக்காங்க. குடவோலை முறையில் தேர்தல் நடைபெற்றதை விவரிக்கிறது. அதற்கான தகுதிகளெல்லாம் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இந்த குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களுக்கு தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன தகுதிகள்லாம் இருந்தால் அவங்க வந்து அந்த குடவோலை முறையில் நிற்கலாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க நல்லா கற்று தேர்ந்தவராக இருக்க வேணும், நல்லா படித்தவங்களாக இருக்கணும். வயது வரம்பு கூட ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சுருக்காங்க. 35 வயதிலிருந்து 70 வயதுக்குட்பட்டவராக இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்தலில் பங்கேற்கலாம் அப்படிங்கிறதையும் வச்சுருக்காங்க. ஏற்கனவே பதவியில் இருந்தவர் மீண்டும் போட்டியிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பதவியில் இருந்து குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தால் திருப்பி அவங்க நிற்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஒரு ரூலாக வச்சுருந்துருக்காங்க. உத்திரமேரூர் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட பகுதி தான் உத்திரமேரூர். இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த உத்திரமேரூரில் நடைபெற்ற தேர்தலை பற்றி சொல்கிறது தான் இந்த குடவோலை முறை. நெக்ஸ்ட்டு 1842 வங்காள மக்கள் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டம் தான் இந்தியாவில் முதல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சட்டமாக கருதப்படுகிறது. இந்தியாவில் முதல் நகராட்சி அமைப்பு எங்கே தோன்றியிருக்கு அப்படின்னாக்கா சென்னை தான். முதல் நகராட்சி அமைப்பு சென்னை 1688 உருவாயிருக்கு. அடுத்தது பம்பாய் 1772. நெக்ஸ்ட்டு கல்கத்தா 1793. இது மூன்றும் முதல் நகராட்சி அமைப்புகளாக கருதப்படுது. 1882 ரிப்பன் பிரபு அப்படிங்கிறவர் தல சுயாட்சிங்கிற முறையை கொண்டு வராரு. அதனால தான் ரிப்பன் பிரபு என்னென்னு அழைக்கிறோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். 1909 லாகூரில் ஒரு INC காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் இது தொடர்பான, அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வராங்க. உள்ளாட்சி அமைப்பு தொடர்பான தீர்மானம் எந்த மாநாட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1909 லாகூர் INC மாநாட்டில் கொண்டு வராங்க. 1935 இந்திய அரசு சட்டத்தில் இந்த உள்ளாட்சி அமைப்பு தொடர்பான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முக்கிய குழுக்கள். ஸோ இந்த குழுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரெக்டாக குழுக்கள் அதனோட வருஷத்தை அப்படியே மேட்ச் பண்ணிடுவாங்க, இல்லை கூட்டரில் வச்சுருவாங்க. இது இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. ஸோ பார்த்துக்கலாம் நல்லா. ஃபஸ்ட்டு குழு என்ன அப்படின்னாக்கா பல்வந்தராய் மேத்தா குழு. இதுதான் முதல்ல அமைக்கப்பட்ட குழு, பல்வந்தராய் மேத்தா குழு. இதனோட வருஷம் என்ன அப்படின்னாக்கா 1957. இதுதான் முதல்ல அமைக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குழு. இது எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 1957 ஜனவரி 16 அமைச்சு 1957 நவம்பர் 24 அதுக்கான அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இது வந்து முக்கியமானது. இன்னொன்று என்னென்னா, இது வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்தை வலியுறுத்துகிறது. 3 அடுக்கு பஞ்சாயத்தை வலியுறுத்துறது இது, 2 அடுக்கு பஞ்சாயத்தை வலியுறுத்துறது இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் பல்வந்தராய் மேத்தா குழுங்கிறது 3 அடுக்கு பஞ்சாயத்தை வலியுறுத்துது. 3 அடுக்குனா என்னென்ன லெவலில் அதை வச்சுருப்பாங்க அப்படின்னா, கிராம அளவில், வட்டார அளவில், மாவட்ட அளவில்னு சொல்லிட்டு 3 அடுக்குகளாக பிரிக்கிறாங்க. கிராம அளவில் இருக்கக்கூடியதை நிர்வகிக்க கிராம பஞ்சாயத்து அமைப்பும், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதின்ற அமைப்பும், மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்துங்கிற அமைப்பும் அதை கவனிச்சுக்கும். கிராம பஞ்சாயத்து வந்து நேரடி தேர்தல் முறையிலும், மற்ற இந்த சமிதி அதுக்கப்புறம் ஜில்லா பரிஷத் இதெல்லாம் வந்து மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. கிராம மற்றும் சமிதி நிர்வாக அமைப்புகள் ஜில்லா பரிஷத் இது ரெண்டும் கிராம மற்றும் சமிதி நிர்வாக அமைப்பாகவும், ஜில்லா பரிஷத் வந்து ஒரு ஆலோசனை அமைப்பாகவும் செயல்படுது. இந்த ஜில்லா பரிஷத்தோட தலைவர் யாராக இருக்கணும் அப்படின்னாக்கா மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்து அவர் தான் ஜில்லா பரிஷத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 57 அமைச்ச பல்வந்தராய் மேத்தா குழுவின் அடிப்படையாக வச்சு 1959 அக்டோபர் 2 இந்தியாவில் முதல் பஞ்சாயத்து அமைப்பு எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் நாவுக்கர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் நேரு வந்து தொடங்கி வச்சுருக்காரு. இது வந்து ஒரு 3 அடுக்கு பஞ்சாயத்து. ரெண்டாவது குழு என்ன அப்படின்னாக்கா அசோக் மேத்தா குழு.
இது வந்து அதுக்கு அடுத்து 20 வருஷம் கழிச்சு பல்வந்த்ராய் மேத்தா உருவாக்கி 20 வருஷம் கழித்து அசோக் மேத்தா குழு உருவாக்கியிருப்பாங்க. 1977 டிசம்பரில் இதை அமைச்சிருப்பாங்க. இதனோட அறிக்கை அதுக்கு அடுத்த வருஷம் 1978 சமர்ப்பிச்சிருப்பாங்க. இது அமைத்தவர் யார் அப்படின்னா அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் தான் இதை அமைச்சிருக்காரு. இதில் மொத்தம் 132 பரிந்துரைகளை பரிந்துரைச்சிருக்காங்க. இது வந்து அசோக் மேத்தா குழு வந்து 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை, ஒன்று வந்து மாவட்ட அளவு, இன்னொன்று வந்து மண்டல பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு 2 அடுக்கு தான். இதனுடைய பரிந்துரைகள் கீழே இருக்குது, பார்த்துக்கங்க. 3வது குழு என்ன அப்படின்னா தந்த்வாலா கமிட்டி. இது 1977 to 78 அமைச்சிருப்பாங்க. இது திட்டக்குழுவால் அமைக்கப்பட்டது தான் இந்த தந்த்வாலா கமிட்டி. அடுத்த 4வது அப்படின்னாக்கா ஹனுமந்த் ராவ் கமிட்டி. இது 1884. இதில் வந்து மாவட்ட பஞ்சாயத்துக்கிட்ட முழு நிதியையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு வந்து பரிந்துரைச்சிருக்கோம். அடுத்து முக்கியமான குழு என்னென்னாக்கா ஜிவிகே ராவ் குழு 1985 உருவாக்கியிருப்பாங்க. இதுவும் திட்டக்குழுவால் அமைக்கப்பட்டதால தான் இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா வேறற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அதிகார வர்க்கமாக மாறிடுச்சு. அதனால் மாவட்ட வளர்ச்சி ஆணையர் அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்கி அவர் வந்து ஜில்லா பரிஷத்தோட தலைவராக நியமிக்கணும்னு சொன்னது எது அப்படின்னாக்கா இந்த ஜிவிகே ராவ் குழு தான். மாவட்ட வளர்ச்சி திட்டங்களை ஜில்லா பரிஷத் வாயிலாக செயல்படுத்தணும்னு சொன்னதும் ஜிவிகே ராவ் குழு. அதுக்கு அடுத்தது 6வது குழு வந்து எல்எம் சிங்வி குழு 1986. இந்த சிங்வி குழு என்ன சொல்லுது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லையா பல்வந்த்ராய் மேத்தா குழு, அதுதான் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புடைய மகா சாசனம்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொன்னது எந்த குழுனா சிங்வி குழு. சிங்வி குழுவோட பரிந்துரைகள் வந்து கிராம சபை கூட்டம் நடக்கணும், பஞ்சாயத்துக்கு வந்து அதிக நிதிகளை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிந்துரைகளை இதுவும் பரிந்துரைக்குது. அடுத்து 7வது குழு வந்து துங்கோன் குழு 1988 கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக என்னென்னாக்கா பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொன்ன குழு எதுன்னு கேட்டால் துங்கோன் குழு. அடுத்தது காட்கீல் குழு, இதுவும் 1988 தான். ஸோ இதுவும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு ப்ளஸ் அதோடு சேர்த்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடும் கேட்ட குழு எதுன்னு கேட்டாக்கா காட்கீல் குழு. இந்த குழுக்கள்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். மேக்ஸிமம் அந்த இயரை தான் கொஷினாகவே கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது எத்தனை அடுக்கு, 3 அடுக்கா 2 அடுக்காங்கிறத கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராம ஊராட்சினா என்ன, அதில் எவ்வளோ மக்கள் தொகை இருந்தால் அது கிராம ஊராட்சி, அதனோட தலைவர் யார், அரசியல் தலைவர் யார், அரசாங்க தலைவர் யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிராம ஊராட்சி. தமிழ்நாட்டில் மொத்தம் 12,620 கிராம ஊராட்சிகள் இருக்குது. குறைஞ்சபட்ச மக்கள் தொகை இதில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 500 மக்கள் தொகை இருந்தால் அது ஒரு கிராமமாக சொல்கிறாங்க. இது கிராமத்துடைய அரசாங்க தலைவராக யார் இருப்பான்னா ஊராட்சி செயலர், அதாவது கிளர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் அரசாங்கத்தோட தலைவராக ஒரு கிராமத்துக்கு செயல்படுவார். அரசியல் ரீதியான தலைவராக யார் இருப்பான்னா ஊராட்சி மன்ற தலைவர், அதான் நம்ம தேர்ந்தெடுப்போம் இல்லையா, கிராம தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் ஊராட்சி மன்ற தலைவர். அவரை நம்ம நேரடியாக தேர்ந்தெடுப்போம். ஸோ இதுதான் வந்து கிராம ஊராட்சிக்கான அரசாங்க தலைவர் மற்றும் அரசியல் தலைவர். கிராம பஞ்சாயத்தோட அடிப்படையே ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிராம ஊராட்சியிலேருந்து தான். அதுக்கு அடுத்த படிநிலையாக இருக்கிறது ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கணும் அப்படின்னா 5000 மக்கள் தொகை. 5000 மக்கள் தொகை இருந்தால் அதை வந்து ஒரு ஊராட்சி ஒன்றியமாக அறிவிப்பாங்க. ஒன்றிய கவுன்சிலர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கின்றனர். ஊராட்சி ஒன்றிய தலைவர் மற்றும் துணைத் தலைவர்கள் தங்களுக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த ஊராட்சி ஒன்றியத்துடைய அரசாங்க தலைவர் யார், அரசியல் தலைவர் யாருன்னு பார்த்துக்கோங்க. அரசாங்க தலைவர் யார் அப்படின்னாக்கா வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது பிடிஓன்னு சொல்லுவோம், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இவங்க தான் வந்து வட்டார வளர்ச்சியோட அலுவலர். இவங்க வந்து அரசாங்கத்தோட தலைவராக செயல்படுவாங்க. அரசியல் ரீதியாக அங்கே யார் செயல்படுவாங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய தலைவர் வந்து செயல்படுவார். தமிழ்நாட்டில் மொத்தம் 382 ஊராட்சி ஒன்றியங்கள் காணப்படுது. அதிகபட்சமாக சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் 20 ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. கம்மியாக குறைந்தபட்சமாக நீலகிரியில் ஒரு 4 ஊராட்சி ஒன்றியமும் பெரம்பலூரில் ஒரு 4 ஊராட்சி ஒன்றியம் தான் காணப்படுது. அதுக்கு அடுத்த லெவலில் மாவட்ட ஊராட்சி இருக்கும். மாவட்ட ஊராட்சியில் குறைந்தபட்ச மக்கள் தொகை எவ்வளோன்னா 50,000. ஸோ 50,000 இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மாவட்ட ஊராட்சியாக அறிவிக்கப்படுது. இதில் அரசியல் தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா அரசியல் தலைவராக மாவட்ட ஊராட்சி தலைவரும், அரசு தலைவராக மாவட்ட ஆட்சியர், அதாவது ஐஏஎஸ், டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு ஐஏஎஸ், அவர் தான் வந்து அரசோட தலைவராகவும் அரசியல் ரீதியாக மாவட்ட ஊராட்சி தலைவரும் செயல்படுவார். சென்னையை தவிர அனைத்து மாவட்டங்களும் மாவட்ட ஊராட்சியை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் புக்கு 6th to 10th 11th 12th என்ன தான் படித்தாலும் எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் நம்ம வந்து தேடி தேடி படிக்கும்போது மட்டும்தான் பாலிட்டிலேருந்து நிறையா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்ஸ் மாதிரி ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கிட்டு படிங்க. தேங்க்யூ.